ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். அத்தியாயம் ஒலியும் படைப்பும். சப்தம் என்பது என்ன? வைப்ரேஷன் தான் என்று இன்றைய சயின்ஸில் சொல்கிறார்கள். அணு விஞ்ஞானமும் ஐன்ஸ்டீன் கொள்கையும் என்ன சொல்கிறது என்னவென்றால், அணுவுக்குள் புகுந்து பார்த்தால் எல்லா வஸ்துவும் ஒன்றுதான், அத்வைத்தம்தான். லோகமெல்லாம் ஒரே சக்தி வெள்ளம்தான், எல்லாம் ஒரே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரவாகம்தான். ஆனால் ஏன் இப்படி வேறு வேறு வஸ்துக்களாக தெரிகிறது என்றால், அந்த ஒரே சக்தியில் தோன்றுகிற வெவ்வேறு விதமான வைப்ரேஷன்களால் தான் என்று சொல்கின்றன. அதிர்வு உண்டானால் சப்தம் உண்டாகிறது. அதையே திருப்பிச் சொன்னால் சப்தம் உண்டாக வேண்டுமானால் அதற்கான அதிர்வு ஏற்பட்டாக வேண்டும். ஒரே சக்தியில் பலவித வைப்ரேஷன்கள் ஏற்படுவதால் லோக சிருஷ்டி உண்டாவதாக சொல்கிற விஞ்ஞான கருத்தும், பரமாத்மாவின் சுவாசமான வேத சப்தத்திலிருந்து லோகம் வந்தது என்பதும் முழுக்க ஒன்றேதான். மனுஷர்கள், பிராணிகள் இருக்கிறோம். நம்முடைய ஆரோக்கியம், உணர்ச்சிகள் முதலியன எப்படி ஏற்படுகின்றன? நம்முடைய சுவாச கதியிலிருந்து தான். நாடிகளின் சுவாசம் போகிற போது ஏற்படுகிற வைப்ரேஷன்களால் தான். இந்த வைப்ரேஷன்களால் தான் தேகத்தின் பல பகுதிகளுக்கும் ஆரோக்கியம் அல்லது ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது. யோக சாதனங்களால் சுவாச பயிற்சி மூலம் மூச்சை நாடிகளில் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறவர்களுக்கு ஆச்சரியப்படும்படியான ஆரோக்கியம் இருக்கிறது. அவர்களுடைய இரத்த குழாய்களை நறுக்கினால் கூட இரத்தம் கொட்டாமல் இருக்கிறது. நாடி துடிப்பு, ஹிருதய துடிப்பு இவற்றை கூட நிறுத்திவிட்டு அவர்களால் பூமிக்கடியில் உயிரோடு சமாதியில் இருக்க முடிகிறது. பாம்பும் தேளும் கடித்தாலும் விஷம் அவர்களை பாதிப்பதில்லை. மூச்சினால் உண்டாகும் நாடிச்சலனத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருப்பதால் தான் இப்படி இருக்கிறது. உடம்புக்கு மட்டும்தான் மூச்சு முக்கியம் என்றில்லை. மனசுக்கும் மனசின் ஆரோக்கியத்திற்கும் அதுவே முக்கியமாக இருக்கிறது. எண்ணங்களுக்கு மூலமான மனசும் மூச்சுக்கு மூலமான பிராணசக்தியும் ஒன்றாகவே இருப்பதால் தான் இப்படி இருக்கிறது. நாடி சலனத்தினாலேயே ஆரோக்கியமான அல்லது ஆரோக்கிய குறைவான எண்ணங்களும் உண்டாகின்றன. நீங்களே கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு தெய்வ சன்னிதானத்தில் அல்லது மகானின் அருகில் மனசு சாந்தமாக இருக்கிற போது மூச்சு எப்படி சஞ்சரிக்கிறது? காமத்தினால், கோபத்தினால் வேகம் உண்டாகிற போது சுவாசகதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுக்கொன்று நிரம்ப வித்தியாசமாக இருக்கும். சந்தோஷம் என்பதிலேயே கூட தெய்வ விஷயமாக ஒரு பஜனையில் அல்லது உற்சவத்தில் உண்டாகிறதற்கும், இந்திரிய சுகத்தை தருகிற விஷயங்களில் உண்டாவதற்கும் நாடி சலனத்தில் வித்தியாசம் தெரியும். பொதுவாக உத்தமமான சந்தோஷத்தில் மூச்சு வலது நாசித்வாரத்தில் வரும். வெறும் இந்திரிய சந்தோஷம், புலனின்பம் என்றால் இடது நாசித்வாரத்தில் வரும். இத்தனை உணர்ச்சிகளிலும் ஆதாரமான சாந்தமான சத்வஸ்துவில் தியானம் வலுவாகிற போது ஒரே சீராக மிக மிக மெதுவாக இரு நாசிகளிலும் சமமாக மூச்சு வரும். தியான லட்சியத்தில் ஒன்றுபட்டு விடுகிற போது மூச்சே நின்றுவிடும், மனசும் நின்றுவிடும். ஆனால் உயிர் இருக்கும். ஞானம் என்ற பேருணர்வு பூரித்து இருக்கும். ஆக ஜீவன் என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய ஜடமான சரீரம், சைத்தன்யமான அறிவு இரண்டும் சுவாசகதியில் உண்டாகி வளர்கிறவைதான் அல்லது அழிகிறவைதான். முறையான சுவாசகதி என்பது நம்முள் வைப்ரேஷன்களை ஒழுங்கு பண்ணிக்கொள்வதுதான். பரமாத்மாவிடமிருந்து தானே இத்தனை ஜட வஸ்துக்களும் சைத்தன்ய வஸ்துக்களும் தோன்றி விருத்தியாகின்றன, அழிவதும் வளர்வதுமாக இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஏற்ற சலனங்கள் பரமாத்ம வஸ்துவில் ஏற்பட்டுத்தானே ஆக வேண்டும். பிரம்மம் நிர்குணமானது, சலனமற்றது என்கிற அத்வைத்தம் இருக்கட்டும். அந்த அத்வைத்தத்தின் படியும் இன்னதென்றே சொல்ல முடியாத அனிர்வசனீயமான மாயாசக்தியுடன் கூடி பிரம்மம் பலவான இந்த பிரபஞ்சமாக வேஷம் போட்டு கொண்டிருப்பதாக சொல்லித்தானே இருக்கிறது. வேஷமோ கீஷமோ
இப்படி ஜடமென்ற லோகமென்றும் சைதன்யமுள்ள ஜீவர்கள் என்றும் விவகார தசையில் இருக்கிற மாதிரி ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டியிருக்கிறது. மாயை என்று சொன்னாலும் அதற்கு ஆதாரமான மாயின் என்று ஈஸ்வரனேதான் இருக்கிறான். ஆகக்கூடி மாயாசக்தி என்று சொல்லிவிட்டாலும் இது அத்தனையும் பரபிரம்ம வஸ்துவில் தோன்றின சலனங்கள்தான், வைப்ரேஷன்கள்தான். இத்தனை சலனங்களாலும் அது சலனமடையாமல் உள்ளூர நிர்குண சாந்த வஸ்துவாகவே இருக்கிறது. ஆனாலும் நம் பார்வையில் சலனங்கள் உண்டுதான். அதுவும் கண்ணா பின்னா என்று இல்லாமல் பெரிய பெரிய சூரியன் முதலான கிரகங்களின் சஞ்சாரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன புல் பூண்டு அல்லது கொசு உண்டாகிற வரை எல்லாம் ஒரே மாதிரி நியமப்படி ஒழுங்குப்படி நடந்து வருகிறது. லோக வாழ்க்கை க்ஷேமகரமாக நடக்க இந்த ஒழுங்குதான் ஒத்தாசை பண்ணுகிறது. இயற்கை சக்திகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தித்தான் பரமாத்மா லோக வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார். ஆனாலும் இதிலே கொஞ்சம் ஒழுங்கு தப்பி போகிற மாதிரியும் நடக்கவிட்டு வேடிக்கை பார்க்கிறார். வாழ்க்கைக்கு அனுகூலம் செய்ய வேண்டிய இயற்கை சக்திகள் அப்படி செய்யாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். காலத்தில் மழை பெய்ய மாட்டேன் என்கிறது, அல்லது வெள்ளம் வருகிறது, வேறு ஏதாவது உற்பாதம் உண்டாகிறது. ஒழுங்கு தப்பி போவதில் இந்த மனுஷ மனசு இருக்கிறதே, அது எவ்வளவு தூரம்தான் போகும் என்றே சொல்ல முடியாமல் குட்டிச்சாத்தானாக அலைகிறது. பிரபஞ்ச வாழ்க்கை முழுவதிலும் எத்தனையோ ஒழுங்கு கட்டுப்பாடு நியதி இருந்தாலும் இந்த மனசை எடுத்துக்கொண்டால் இது மட்டும் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வெறிநாயாக திரிகிறது. இயற்கை சக்திகள் நமக்கு பிரதிகூலமாக இருக்கிற போது அவற்றை சரிப்படுத்த வழி உண்டா? நம் மனசை கண்ணா பின்னா என்று விடாமல் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஏதாவது வழி இருக்கிறதா? சலனம், சப்தம், இதனால்தான் சகல காரியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் லோக சக்திகளை அனுகூலம் பண்ணித்தரவும் நம் சித்தத்தையே சுத்தம் பண்ணி கொடுக்கவும் கூட சப்தங்கள் இருக்கத்தான் வேண்டும். அவைதான் வேதம் என்பது. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.